சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் லாபமா நஷ்டமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. கங்குவா திரைப்படம் இவ்வளோ கோடி லாஸு, இவ்வளோ கோடி ப்ராஃபிட் அப்படி இப்படின்னு இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது கங்குவா திரைப்படம் உலகம் முழுவதும் 11,000 ஸ்க்ரீன்ஸ் மேலே ரிலீஸ் ஆச்சு. ஆனால் முதல் நாள் கலெக்ஷனே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. வெறும் 58 கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ முதல் நாள் படத்துக்கு கம்ப்ளீட்டான நெகட்டிவான விமர்சனங்கள் வந்ததால் இரண்டாவது நாள் கலெக்ஷன் வெறும் 30 கோடி தான் பண்ணியிருந்தது. ஸோ இந்த மாதிரி 6 நாட்கள் முடிவில் 200 கோடி ரூபாய் கங்குவா திரைப்படம் கலெக்ஷன் பண்ணிவிட்டது. 7வது 8வது நாள் டவுன் ஆகி மீண்டும் 9வது 10வது நாள் இன்க்ரீஸ் ஆகி 12 நாட்கள் முடிவில் 250 கோடி கங்குவா திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் முடிவில் கங்குவா திரைப்படம் 280 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இப்போ படத்தோட பட்ஜெட்டை பற்றி பேசினா கங்குவா திரைப்படத்தோட பட்ஜெட் 200 கோடி ரூபாயில் முடிக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் இருந்தாங்க. ஆனால் 270 கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட் போய்விட்டது. அதுக்கப்புறம் படத்தோட ப்ரொமோஷனுக்கு மட்டுமே படக்குழு 90 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அஃபிஷியல் ரிப்போர்ட் படத்தோட தயாரிப்பு நிறுவனமே தயாரிப்பாளரே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படம் கிட்டத்தட்ட 120 கோடி லாஸில் தான் தயாரிப்பு நிறுவனத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது மிக சோகமான விஷயம். சொல்லப்போனால் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு இது பெரிய லாஸ், வரலாறு காணாத லாஸ் அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். ஸோ இந்த ஒரு லாஸை எப்படி ஈடு கட்டுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.